அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து ஜூனியர் இன்ஜினியர் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதுல டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 900க்கு மேல இந்த வேகன்சில வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த ஸ்ட்ரீம்ல வந்து ஒர்க் பண்றதுக்கான வேரியஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா ரோடு ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ், இது மாதிரியான வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கான அந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் இந்த லெவல்ல இந்த போஸ்ட்ல இதற்கான டீடைல்டு நோட்டிபிகேஷனை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்து 28/3/2024 வெளியாயிடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 18/4/2024 வரை ஆன்லைன்ல இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கும். அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான அந்த நோட்டிபிகேஷன்ல பேமெண்ட்டுக்கான ஆன்லைன் டேட் பாத்தீங்க அப்படின்னா 19/4/2024, 22/4/2024 இருந்து 23/4/2024 வரை. பேப்பர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பாத்தீங்கன்னா 4/6 இருந்து 6/6/2024 வரை. பேப்பர் 2க்கான அந்த எக்ஸாம் டேட் வந்து நோட்டிஃபை லேட்டர் அப்படிங்கிற மாதிரி. இதுல உங்களுக்கான டவுட் இருந்தது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே வந்து குரூப் பில நான் கெசட்டட்ல நான் மினிஸ்ட்ரியில லெவல் 6ல 35,000 இருந்து 1,12,000 வரைக்கும் இதற்கான பே ஸ்கேல் இருக்கும். 7th CPC பே கமிஷன்ல இந்த டீடைல் ஆஃப் போஸ்ட் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன்ல ஜூனியர் இன்ஜினியர் சிவில்ல வந்து டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கணும், அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிளானிங், எக்ஸிகியூஷன், மெயின்டெனன்ஸ்ல சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ல 30 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்ல டிகிரி இன் எலக்ட்ரிக்கல்ல ஏதோ ஒன்று 3 years டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கிறவங்களும் இதுக்கு எலிஜிபிள். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பிரம்மபுத்திரா போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜெய் சக்தியில வந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில 30 வயசுக்குள்ள 3 years டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். அடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பேச்சுலர் டிகிரி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷன் இது. சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சிவில் இது ரெண்டுக்கும் வந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும். டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கும் கேட்டிருக்காங்க. சிவில் போஸ்ட்டுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல். அதே போல வந்து சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் இதுல வந்து 30 வயசுக்குள்ள வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சிவிலா இருந்தால் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ அல்லது டிகிரி. அதே போல எலக்ட்ரிக்கலா இருந்தால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ், நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லி 9 டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ஆர்கனைசேஷன்ல வந்து ஒர்க் பண்றதுக்கான இந்த நோட்டிபிகேஷன்ல 968 வேகன்சி டோட்டலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செலக்டட் கேண்டிடேட்டுக்கு தான் மட்டும்தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து யூசர் டிபார்ட்மெண்ட் will be required produce the request certificate, மார்க் ஷீட்டு, எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டு, கிராஜுவேஷன், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி ஆஃப் கிராஜுவேஷன், இது எல்லாமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. So the candidate who can prove the documentary evidence that result of the examination essential educational qualification is declared or before cut-off date. ஸோ கட் ஆஃப் டேட்டுக்குள்ள உங்களுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் அந்த கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேட்டகரி வைஸ், அதாவது SC, ST, OBC, WC, அன்ரிசர்வ்ட், டிசபிலிட்டிஸ், இவங்களுக்கு வந்து எந்த போஸ்ட் எவ்வளவு வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு அந்த கேட்டகரியிலையும் வந்து டோட்டல் வேகன்சியில வந்து டிசபிலிட்டிஸ்க்கு எவ்வளவு வேகன்சிங்கிறதும் இதுல என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறது கிளியரா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த 2 இதுக்கு மட்டுமே. மீதி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். 438 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து சிவிலுக்கு மட்டும். அடுத்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்ல 37, பிரம்மபுத்திரால அதுல 2, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல 12, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சிவில்ல வந்து 120, எலக்ட்ரிக்கல்ல 121, சிவில்ல அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 217. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு
டிபார்ட்மெண்ட்லயும் இதற்கான வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து 968க்கு மேல இருக்கு. ஸோ டிசபிலிட்டிஸ் வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த டிசபிலிட்டிஸ்ல யார் யார் எந்த கேட்டகரியில இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதற்கான அந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 1/8/2024 இருக்கணும். இப்போ 30 வயசுக்குள்ள இருக்கிற போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து 2/8/1994 இருந்து 1/8/2006 இருக்கணும். அதே போல 32 வயசுக்குள்ள கொடுத்திருக்கிற போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2/8/1992 இருந்து 1/8/2006 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. SC ST OBC டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து இங்கே கிளியரா கொடுத்திருக்காங்க. ஸோ ssc.gov.in இது வந்து நியூ வெப்சைட். இந்த நியூ வெப்சைட்ல நீங்க ஆல்ரெடி SSCல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனா நியூ வெப்சைட்லயே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ண முடியும். 100 ரூபாய் வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். SC ST உமன் கேண்டிடேட் டிசபிலிட்டிஸ் இவங்களாம் வந்து எந்தவித ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப வந்து நீங்க உங்களுடைய போட்டோ வந்து கேப்சர் பண்றப்ப வந்து என்ன ரெக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லைட் இருக்கிற வெளிச்சத்துல பிளைன் பேக்ரவுண்ட் இருக்கிற இடத்துல உங்களுடைய கேமரா வச்சு உங்களுடைய போட்டோ எடுக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோ எடுக்கிறப்போ வந்து கேப்போ இல்ல மாஸ்கோ கிளாஸோ இதெல்லாம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. இந்த JPEG ஃபார்மேட்ல வந்து 10ல இருந்து 20 KB இருக்கணும். இதற்கான 4 சென்டிமீட்டர் வித்து 2 சென்டிமீட்டர் ஹைட் இந்த சைஸ்ல தான் வந்து போட்டோ இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ளிகேஷனோட பிளர்டு சிக்னேச்சர்லாம் இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் 18/4/2024. ஸோ கேண்டிடேட் வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, இப்பவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் ப்ரிவியூ ஆப்ஷன் பாத்துங்க, ஏதோ கரெக்ஷன் இருக்காங்கிறது. ஸோ இதுக்கு 100 ரூபாய் வந்து பே பண்ணும். ஆன்லைன் மூலியமா பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணல அப்படின்னா வந்து அது இன்கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷனா வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதற்கான எக்ஸாம் நடக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். பேப்பர் 1ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ பேப்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ரீசனிங் இருக்கும், இது வந்து 1. அப்புறம் செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ். பேப்பர் 1ல வந்து தேர்ட் பார்ட்ல வந்து பார்ட் A, பார்ட் B, பார்ட் C இதுல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தது போல வந்து இதுல கொடுப்பாங்க கொஸ்டின்ஸ். இப்போ பார்ட் A பாத்தீங்க அப்படின்னா சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஜெனரல் இன்ஜினியரிங்ல சிவில் ஸ்ட்ரக்சரல் இதற்கான கொஸ்டின்ஸ் வரும். நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா, அல்லது இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங்கான கொஸ்டின்ஸ், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல். ஸோ இந்த மாதிரியான இந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. 2 hours நடக்கிற இதுல வந்து டோட்டலா 200 மார்க், 200 கொஸ்டின்ஸ். அதே போல பார்ட் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல ஜெனரல் இன்ஜினியரிங் சிவில் அப்புறம் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் 100 கொஸ்டின் 300 மார்க், 2 hours நடக்கும். டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 40 minutes எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து உங்களுக்கான அந்த கால்குலேட்டர், லாஜிட்டிக் கால்குலேட்டர் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் இதுலேயே வரும். இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ஹிந்தி இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. பார்ட் 1ல வந்து 0.25 மார்க் வந்து ஒவ்வொரு ரேங்க் ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க்கா கொடுத்திருக்காங்க. பார்ட் 2 அதாவது பேப்பர் 2ல வந்து 1 மார்க் வந்து ரேங்க் ஆன்சரா கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க செக் பண்ணிக்கங்க, உங்களுடைய ஆன்சரை வந்து கரெக்டா நீங்க பண்ணாதான் உங்களுக்கான அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிறது. So candidate are allowed to bring their slide ruler, logarithm table. So இது எல்லாமே நீங்க பேப்பர் 2க்கு மட்டும் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சயின்டிபிக் கால்குலேட்டர் வந்து ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1க்கு வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்திருக்காங்க. ஸோ செக் பண்ணிங்க. எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் எல்லாமே டென்டேட்டிவ்ல இருக்கு. மெனி சேஞ்சஸ் ஷெட்யூல் எக்ஸாமினேஷன் வில் பி இன்ஃபார்ம்டு கேண்டிடேட் ஒன்லி த்ரூ வெப்சைட் மூலியமா தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்ல பேப்பர் 1
அடுத்து பேப்பர் பார்ட் ஏ, அடுத்து பார்ட் பி, பார்ட் சி, இதுக்கான இந்த எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல்ல என்னென்ன சிலபஸ் வரும் அப்படிங்கிறது, பேப்பர் 2ல என்ன சிலபஸ் வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான சப்ஜெக்ட் எதுங்கிறது செலக்ட், இதுல இருக்கிற சிலபஸை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அட்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல நீங்க போறப்போ வேலிட், அதாவது போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. வெரிஃபிகேஷன் போறப்போ போட்டோ காப்பீஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போகணும். ஸோ இங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேன் அதற்கான சர்டிஃபிகேட், கவர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இதுக்கு கொண்டுட்டு போகணும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வேரியஸ் போஸ்ட் டிபார்ட்மெண்ட் வில் பி டேக்கன் ஃப்ரம் தி கேண்டிடேட் த்ரூ ஆன்லைன் ஆப்ஷன் ஃப்ரம் வெப்சைட்ல இருந்து நீங்க இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு வந்து இது பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து குவாலிஃபைங் மார்க் அண்டர்சோடுக்கு வந்து 30% இருக்கணும் பேப்பர் 1, அப்புறம் பேப்பர் 2ல ஓபிசி, இடபிள்யூசில 25, ஆல் அதர் கேட்டகரிஸ் வந்து 20ல இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஃபுல் கம்ப்ளீட்டட் அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது நான் இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா புதுசாக இப்போ தான் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கான தான் இந்த ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ இந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.